ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டே 8 பார்க்க போகிறோம். எந்த மெத்தடில் பார்த்துட்ருக்கோன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து பட்டன் ஹோல் மெத்தடை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், 1 by 1 போட்டிருப்பேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு எத்தனை பேசிக்காக நம்ம என்னென்ன க்ரியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்றது மெத்தடில் தான் நான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரியும்னு எனக்கு தெரியலை. ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோ கலந்து பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியலை. லைன் பை லைனாக பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை லைன் பை லைனாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு புரியுதல் வரும்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பில் போகிறோன்றது பார்க்க தெரியாது உங்களுக்கு. அதனால் எல்லாருமே பார்க்குறவங்க 1 by 1 லைனாக பாருங்கள். இந்த ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச் மாடல். இது ஏற்கனவே நான் இந்த ஸ்டிச்சோட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் இதில் ஈஸியாக கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அந்த வீடியோவை கூட போய் நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓரளவுன்னு இல்லை, ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். உங்களுக்கு இன்னும் அதில் நல்லா புரிதல் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டிச்சஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் எங்கன்னா ஒரு இடத்துல ப்ரைடலில் யூஸ் பண்ணலாம், நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சிம்பிள் ப்ளவுஸ்லாம் போடுறோம் இல்லையா, இந்த கொடி டிசைன்லாம் போடுறோம் இல்லையா, அங்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே. இல்லைனா லேயரில் கூட இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே லேயரில் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, இதெல்லாம் எதில் யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம டைரெக்டாக ப்ரைடலோட இது பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸை போடுறீங்க அப்படின்னா போட்ட டிசைனே இப்போ ஒரு 10 ஸ்டிச்சு தெரியும்னா அந்த 10 ஸ்டிச்சை வச்சு மட்டும்தான் உங்களால் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு டைமில் எனக்கு வேறு எதனா டிசைன் போடுங்க, இந்த டிசைனே நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்ட்டு நம்மளை கேட்கக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக எடுத்து ஒவ்வொரு லேயரில் போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட போட்டுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை உங்கள் ப்ளவுஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே ரெகுலராக பாருங்கள். அடுத்து 10 days கிளாஸுக்கான நான் சொல்லியிருக்கேன். மார்க்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதர் வீடியோஸ்னால் நீங்கள் அதர் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதே சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட்டோட எண்ணாட் போட்டு எடுத்திருக்கோம் இல்லையா, எண்ணாட் போட்டு எடுத்துருக்காங்க. நீடில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நீடிலோட சைஸஸ்லாம் கேட்குறீங்க. அவங்க எல்லாருமே நீடில் கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் இதில் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு செயினை எடுத்துக்கோங்க. கற்றுக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சைஸ் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், நான் வெறும் செயின் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போது நான் லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம், இல்லை ரைட்டு லெஃப்ட்டு பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சைடு ரைட்டில் போகிறேன் அப்படின்னா ரைட்டில் இருக்க ஸ்டிச்சஸை பட்டன் ஹோல் மெத்தடில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எல்லாருமே கவனிங்க. இந்த செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, இந்த செயின் ஸ்டிச்சோட இதில் நம்ம 2 நூல் தானே போட்டிருப்போம், 2 நூல். அப்போ நம்ம போடும் போது என்ன ஆகுது, 4 நூல் ஆகுதா. இப்போது இந்த இடத்த பிரித்து தெரியுதுங்களா, இப்போ நான் இந்த சைடும் பிரிச்சுருக்கேன். நூலை பிரித்தா நம்மளுக்கு எப்படி ஆகுது, சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த நூலில் சென்டர் கரெக்டாக ஓப்பனில் தெரியுதா, அவ்வளோதான். இந்த இடத்துல செயின் போடணும். அகைன் என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் இருக்கிறதுலையும் கொண்டுட்டு வந்து அதே மாதிரி இந்த ஓப்பன் சென்டரில் செயின் போடணும். செயினை போட்டு எடுக்கிற செயின் இருக்கு இல்லையா, அதை தான் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணி கொண்டு போகணும். இப்போயே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல குத்தும் போது நம்மளுக்கு நூல் இந்த சைடு 2 இந்த சைடு 2 பிரியுது இல்லையா. இந்த 2 லைனுக்கும் சென்டரில் இங்கே கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் தான் செயினை நீங்கள் அடுத்ததை எடுக்கணும். இங்கே பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி இங்கேருந்து கொண்டுட்டு வந்துட்டு இந்த செயினோட சென்டர் தெரியுதுங்களா,
அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து ஸ்டிச்சஸை எடுக்கணும். அதே மாதிரி அகெயின் இந்த சைட்லேருந்து கொண்டு வந்தோம் என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸை இந்த ஓப்பன் இதுலேருந்து எடுக்கணும். அடுத்து எடுக்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு கொண்டு போகிறோம். இப்போ புரிஞ்சிருச்சா? நான் இப்போ இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன். எண்ணாட் போட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் அகைன் சொல்லி கொடுக்குறேன். நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து நான் கம்மியாக தான் இருக்கு இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இது இப்படி தான் போடணும். இதையே இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் செயின். இந்த செயினை எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து தான் நம்ம அடுத்தது, இங்கேருந்து அடுத்த செயின் எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டரில் ஸ்டாப் பண்ணுறோம். அகைன் இங்கேருந்து செயின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சென்டரில் ஸ்டாப் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, இங்கேருந்து எடுக்கிறது தான் ஃபோர்த்து. ஓகேவா? இப்போ இதிலேருந்து அடுத்தது எடுக்கிறோம் இல்லையா, இது ஃபிஃப்த்து, இங்கேருந்து எடுக்கிறது சிக்ஸ்த்து. இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொண்டு வர போகிறீங்க. எல்லாமே என்ன ஆகுதுன்னா இதனோட சென்டர், இந்த இடம் கார்னரோட சென்டர் இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் எல்லா ஸ்டிச்சையுமே இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது இந்த சைடு, இந்த சைடு. இது ஏன் நம்ம வந்து இந்த சைடு நான் 2 போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் இந்த சைடு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இதில் வந்து லெஃப்ட் ரைட் அது எப்படி வேணால் நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை லெஃப்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை ரைட்லேருந்தும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சஸை. இதுலேயே இந்த ஸ்டிச்சஸை வந்து இந்த மெத்தடு தான் ரைட்டான மெத்தடு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த செயினை எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு குட்டி செயினை போட்டு மறுபடியும் இங்கேருந்து கொண்டு வந்து மறுபடியும் இங்கேருந்து இப்படி கொண்டு வருவாங்க. இது ராங் மெத்தட். ஓகேவா? இது மேலேயே போகக்கூடாது, இதோட சென்டரில் மட்டும்தான் போகணும். இந்த மெத்தட் தான் கரெக்டு. இது வந்து ராங்கான மெத்தட். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் மேலே ஒரு சின்ன செயின் போட்டு இதுலேருந்து கொண்டு போவாங்க. இந்த மெத்தட் வந்து தப்பான மெத்தட், இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தட் ரைட்டான மெத்தட், இதை யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நம்மளுக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து நாட் மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து கிடைக்குது இல்லையா, இது வந்து உங்களுக்கு மேலேயே கிடைக்கும். அதோட இது ஃபுல்லாகவே கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்டெம்மு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு, தெரியுதா? இப்படி வந்து ஒரு ஸ்டெம்மில் இருந்து என்ன ஆகுது, லீஃப் பிரிகிற மாதிரி வரும். நம்மளுக்கு அடுத்த ஸ்டெம்முனே வச்சுக்கலாம். இதை அழகாக பிரிகிற மாதிரி வர மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. அதனால் எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மெத்தட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஸ்டிச்சையே நான் உங்களுக்கு வந்து இப்படி ஃப்ளாட்டாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ளாட்டாக போடுறதுக்கு செயினை ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு இங்கேருந்து ஸ்டிச்சை எடுத்துடுறோம் இல்லையா. இப்போது லெஃப்ட்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ லெஃப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது உன்னோட சென்டர், நம்ம எங்கேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். மறுபடியும் என்ன பண்ணணும், ரைட்டு. இந்த மாதிரி ஸ்டிச்சஸை நீங்கள் இப்படி இந்த மெத்தடில் தான் கொண்டு வரணும். இப்போ அடுத்த செயின் இந்த மெத்தட்லேயே என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் போட முடியுமா, நம்ம வந்து கேர்வாக வளைச்சி போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி கேர்வாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், வளைச்சி போடலாம். இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டு உங்களுக்கு அதை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம எண்ணாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ நான் கேர்வை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அந்த கேர்வில் கூட எப்படி வளைச்சி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கொடி டிசைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லேயும் வரும் இல்லையா, இந்த மெத்தட்லேயும் இருக்கும், இல்லை இப்படியும் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து போடுவோம். அதில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இருக்கும். சில இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடி டிசைன் வந்து எடுத்த மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் இந்த ஸ்டிச்சை போட முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். போடலாம், தாராளமாக போடலாம். இந்த ஸ்டிச்சஸில் நம்மளால் போட முடியும். ஏன்னா
இந்த மாதிரி இங்கே இந்த ஸ்டெம் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெம் எடுக்கிறீங்களா, இதை நல்லா நீட்டாக சின்னதாக நீங்கள் அழகாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளால் தாராளமாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை ஈஸியாக போட்டுருவீங்க. இதை வந்து அப்படியே பெண்ட் பண்ணி போடுறதுனால இது அழகாக பெண்ட் பண்ணி போட்டுருவீங்க. இதில் தான் நிறைய பேர் போட முடியுமா அப்படின்னுவீங்க. தாராளமாக போடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த கேர்வை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கேர்வை போட்ட பிறகு இல்லைனா இந்த கேர்வை நான் ரெண்டுமே கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேர்வை ஃபஸ்ட்டு போடலாம். இந்த சைடில் எடுக்கிறீங்கள ஸ்டெம்மு, அதை வந்து நீங்கள் எவ்வளோ சின்னதாக வேணால் கூட எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் நடுவில் இருக்க ஸ்டெம்மு கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். உங்களோட சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறது தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் வந்து போட முடியும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெண்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போது நம்மளால் இந்த ஸ்டிச்சஸில் நம்மளால் போட முடியுது. அகெயின் அடுத்து இந்த ஸ்டிச்சஸில் நம்மளால் போட முடியுமா அப்படின்றத நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது தான் போடணுமா, இல்லை, உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை சும்மா ட்ரா பண்ணி காமிச்சேன் இல்லையா, இப்போ நான் அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு போடுறேன். இந்த பெண்டெல்லாம் வருது இல்லையா, அந்த இடத்துல ஸ்ட்ரைட் கொண்டு போகாமல் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு போகணும். நீங்கள் வந்து அதே ஸ்ட்ரைட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல பெண்டிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. அதனால் நீங்கள் அந்த இடத்த மட்டும் நல்லா கவனித்து போடுங்க. இப்போ நான் போடுறேன் இல்லையா, இப்போ நான் இங்கேருந்து எவ்வளோ லாங்காக எடுத்தேன், இங்கே மட்டும் ஏன் நான் சின்னதாக எடுத்தேன், அந்த இடம் வந்து எனக்கு பெண்டிங் வந்து நம்ம பெருசாக எடுத்தால் அந்த இடத்துல பெண்ட் வராது, ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்லேருந்தே மீடியம் சைஸ் எடுக்கணும். நம்ம பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஸ்டார்டிங்கே நம்ம ஒரு சைஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த பெண்டில் வந்து எப்படி வரும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து சைஸஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பெண்டெல்லாம் ஏன் இப்படி வளைச்சி போடணும், அந்த இடத்துல ஏன் சின்னதாக கொண்டு வரோன்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இமேஜை கம்ப்ளீட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த 2 மெத்தடில் கற்றுக்கோங்க. இந்த சைடும் போட கற்றுக்கோங்க, ஃப்ளாட்டாக போடவும் கற்றுக்கோங்க. கற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜஸ் எடுத்து போட்டு பழகி கற்றுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் போயிட்டே இருக்கும் போது உங்களுக்கு இன்னும் டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? டே 8 கிளாஸ் ஓவர், டே 9, 10 இருக்குது. இன்னும் 2 கிளாஸஸ் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். அது வரையும் வெயிட் பண்ணி கிளாஸை பாருங்கள். நெக்ஸ்ட் டே கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.